பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா தாசில்தார் ஒருவரை பெண் கூட்டாளிகளின் உதவியுடன் டெண்டர் ஆப் மூலம் வரவழைத்து கடத்தி சென்று மிரட்டி பணம் பறித்த வழக்கில் 5 நாட்களுக்கு பிறகு செம்மஞ்சேரி போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். தொடர்ந்து மிரட்டி பணம் பறித்து வந்த ரவுடி சிக்கியது எப்படி? பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் வரும் இந்த காட்சிகளை காப்பியடித்துத்தான் தனது பணம் பறிக்கும் வேலையை அரங்கேற்றி வந்திருக்கிறார் பிரபல A+ ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா. தனது மனைவி பிரியதர்ஷினியை வைத்து டிண்டர் ஆப் மூலம் தாசில்தாருக்கு ஹனி டிராப் வரைவரித்து பணம் பறித்த சம்பவத்தில் தான் தற்பொழுது வசமாக சிக்கியிருக்கிறார். மாதக்கணக்கில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வதில் கில்லாடியான ரவுடி மகாராஜாவை போலீசார் 5 நாளில் தட்டி தூக்கியது எப்படி? தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல A+ கேட்டகரி ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா. இவர் மீது சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை முயற்சி, கத்திமுனையில் பணம் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தற்போது சென்னை அருகே மிரட்டி பணம் பறிக்கும் குற்றச் செயலில் ஈடுபட்டு வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. சில நாட்களுக்கு முன்பு ஹைகோர்ட் மகாராஜா அவரது மனைவி மற்றும் பெண் கூட்டாளிகள் 6 பேருடன் சேர்ந்து சென்னை ECR பக்கம் பதுங்கியிருந்து ஒரு திட்டம் போட்டிருக்கின்றனர். அதன்படி கடந்த 17ஆம் தேதி டிண்டர் ஆப் மூலம் மனைவி பிரியதர்ஷினியை சோழிங்கநல்லூர் பகுதியில் வசித்து வரும் தாசில்தார் ஒருவருடன் பேச வைத்திருக்கிறார். வெடிய சாட்டிங், டாக்கிங், வீடியோ கால் என ஆசையாக பேசி மகிழ்ந்த தாசில்தார் அவர்களின் ஹனி டிராப் வலையில் வசமாக விழுந்து சிக்கிக் கொண்டார். அதன் பிறகு தாசில்தாரை ECR பக்கம் தனியார் விடுதி ஒன்று இருக்கிறது, அங்கு தனிமையில் இருக்கலாமா என கூறி அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த பெண். தாசில்தாரும் ஆஹா என்று அலைவாய்ந்த மனதோடு எதை பற்றியும் யோசிக்காமல் நாய்க்குட்டி துள்ளி குதித்து ஓடுவது போல அவர் அழைத்த இடத்திற்கு குதூகலத்துடன் சென்றிருக்கிறார். ஆனால் அந்த தனியார் ரிசார்ட்டில் தான் அவருக்கு ட்விஸ்ட் காத்திருந்தது. அது தாசில்தாருக்கு தெரியாமல் போனது. பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் வரும் காட்சிகளைப் போல தாசில்தாரின் வருகையை எதிர்பார்த்து ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் அவரது பெண் கூட்டாளிகள் 6 பேரும் காத்திருந்தனர். ரிசார்ட்டுக்கு வந்த தாசில்தார் குதூகலத்துடன் அறைக்குள் உள்ளே நுழைந்த போது உள்ளே அமர்ந்திருந்த மகாராஜா உள்ளிட்ட 6 பேரும் வாங்க என்று கத்தியோடு வரவேற்றுள்ளனர். ஆமா, என்னைய பிரியதர்ஷினி தானே கூப்பிட்டாப்படி, பிரியதர்ஷினி எங்கே என்று அவர் கேட்க, ஐயா நாங்க இருக்கோம் யா, வாங்க என உள்ளே இழுத்து போட்டு சரமாரியாக நொங்கு என்று அடித்து உதைத்துடனர். அவரிடம் இருந்து 15,000 ரூபாய் பணத்தை வரித்து கொண்டவர்கள் ஆசையாக எடுத்து வந்திருந்த 25 சவரன் தங்க நகைகளையும் வரித்து கொண்டனர். பின்னர் தாசில்தார் காரில் அவரை கத்தி முனையில் கடத்தி கொண்டு ECR சாலை மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை கடற்கரை பகுதிக்கு இரவு நேரத்தில் அழைத்துச் சென்றுள்ளனர். கடற்கரையில் பள்ளம் தோண்டி அவரை கழுத்து வரை புதைத்து கத்தி முனையில் மிரட்டியவர்கள், இது குறித்து போலீஸில் ஏதாவது சொன்ன அப்படியே முழுசா புதைச்சு விட்டு போயிட்டே இருப்பான் என கூறி மிரட்டி இருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ரவுடி மகாராஜா கடத்தி சென்ற தாசில்தாருக்கு மயக்க ஊசியை போட்டுவிட்டு கடற்கரையிலேயே விட்டுவிட்டு அனைவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். மறுநாள் காலை மயக்கம் தெளிந்து அங்கிருந்து மீண்டு வந்த தாசில்தார் சம்பவம் குறித்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்திற்கு வந்து கண்ணீருடன் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த முறை ரவுடி மகாராஜாவை பிடித்தே ஆக வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துள்ளனர். தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணை துணை ஆணையர் பொன் கார்த்திக் குமார் மேற்பார்வையில் செம்மஞ்சேரி உதவி ஆணையாளர் வெங்கடேசன் தலைமையில் 9 பேர் அடங்கிய தனிப்படையினர் களத்தில் இறங்கினர். ஹைகோர்ட் மகாராஜா போலீசாருக்கு தண்ணி காட்டுவதில் கில்லாடி என கூறப்படுகிறது. போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தப்பிச் செல்வதிலும் கைதேர்ந்தவர். தடயங்களை விடாமல் குற்றங்களை அரங்கேற்றிவிட்டு மாதக்கணக்கில் மறைந்து வாழ்வது அவருக்கு கைவந்த கலை. ஆனால் இந்த முறை ரவுடி மகாராஜாவின் எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்கவில்லை. அவரது இருப்பிடத்தை கட்டம் கட்டிய போலீசார் அப்பகுதியில் உள்ள அனைத்து CCTV காட்சிகள், செல்போன் சிக்னல்கள், வாகன பதிவெண்கள் என அனைத்தையும் தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்தனர். கடந்த 5 நாட்களாக இரவு பகலாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்த போலீசாருக்கு ரவுடி மகாராஜா மீண்டும் சோழிங்கநல்லூர் பகுதியில் வேறு ஒருவரிடம் கத்தி முனையில் கொள்ளையடிக்க திட்டம் போட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறார். உடனே அப்பகுதியை சுற்றி வளைத்து போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். அப்பொழுது அவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் கூட்டாளியான தனலட்சுமி ஆகியோரும் போலீசாரிடம் சிக்கினர். போலீசார் மகாராஜாவை பிடிக்கச் சென்றபோது தப்பி ஓட முயன்று அவர் கீழே விழுந்து கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது.
அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மாவு கட்டு போட்டுள்ளனர். குற்றச் செயலை அரங்கேற்றி அடுத்த 5 நாட்களில் ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா சிக்கியிருப்பது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது.